இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரணமான கதை கிடையாது. இந்தியாவிலேயே அதிகமான மர்மங்களும் நிறைய பேய்கள் நடமாட்டமும் இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு கோட்டை. இது வெறுமனே ஒரு கோட்டையை பற்றின கதை கிடையாது. 450 வருஷமாக மக்கள் அங்கே போகிறதுக்கே பயந்து நடுங்கக்கூடிய ஒரு மர்ம உலகம். நாம் எவ்வளவுதான் இப்போ அறிவியல் வளர்ச்சியில் முன்னேறி இருந்தாலுமே இன்னுமே நம்மளால் விளக்க முடியாத பல அமானுஷ இடங்களும் சரி, அந்த இடத்தை பற்றின மக்களோட பயமுமே சரி, இன்னும் தீர்க்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம இந்தியாவில், அதுவும் ராஜஸ்தானில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கோட்டைக்கு இரவு நேரத்தில் போகிறதுக்கு நம்ம இந்தியல் தொல்லியல் துறையால் தடை பண்ணியிருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ராஜஸ்தான் மாநிலத்தோட அல்வார் மாவட்டத்தில் ஆரவல்லி மலைத்தொடரோட அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச கோட்டை. 450 வருஷமாக தனக்குள்ள பல மர்மங்களை ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த கோட்டையோட பெயர் தான் பாங்கர் கோட்டை. எதுக்காக இந்த கோட்டைக்குள்ள இரவு நேரத்தில் போகிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டே தடை பண்ணியிருக்கு? அப்படி என்ன இந்த கோட்டைக்குள்ள மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு? இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் விஜய். 17ஆம் நூற்றாண்டில் ராஜா பகவத்சிங் அப்படிங்கிற மன்னரால் அவரோட மகன் மாதவ் சிங்குக்காக கட்டப்பட்டது தான் இந்த பாங்கர் கோட்டை. இந்த கோட்டை எவ்வளவு பெருசுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கோட்டைக்குள்ளேயே மன்னருக்கான தனியாக ஒரு பெரிய அரண்மனை, அப்புறம் நல்லா வசதியாக பணக்காரங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் மந்திரிகளுக்கும் இவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு வீடுகள்லாம் குடியிருப்பு இருந்திருக்கு. அப்புறம் கஷ்டப்படுற அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், சாதாரண பொதுமக்களுக்காக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு குடியிருப்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக இந்த வணிகத்துக்கு கடைகளில் பொருட்கள் வாங்குறதுக்கு அங்கே சந்தை இருந்திருக்கு, கடைகள்லாம் இருந்திருக்கு. அப்புறம் கைதிகளை சிறைப்பிடிச்சு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு சிறைச்சாலையும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சர்வேலன்ஸ் டவர்னு சொல்லக்கூடிய கண்காணிப்பு கோபுரமும் அங்கே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள், மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய யானைப்படை, குதிரைப்படை, இந்த மாதிரி விலங்குகளை பராமரிக்கிறதுக்கான தொழுவங்களும் அங்கேயே உள்ளே கட்டி வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொழுதுபோக்குக்காக அங்கே நடன மேடை, நாடக மேடை, இந்த மாதிரியும் கட்டி வச்சுருந்துருக்காங்க. அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த கோட்டை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்னு. இப்படி கடைகளில் எங்கே பார்த்தாலும் மக்களோட கூட்டம், கோயிலில் மணி சத்தம், அரண்மனையில் மக்களோட சிரிப்புன்னு செழிப்பான ஒரு நகரமாக கிட்டத்தட்ட 14,000 பேர் இங்கே வாழ்ந்ததா செய்திகள் இருக்கு. ஆனால் இப்போ இந்த கோட்டை பாலடைஞ்சு போய் இருட்டில் மர்மமான சத்தமும் சில உருவங்களும் மக்களை பயமுறுத்திட்டு இருக்கு. இவ்வளவு செழிப்பாக இருந்த இந்த கோட்டை இப்படி பாலடைஞ்சு போனதுக்கு 2 கதைகள் சொல்லப்படுது. ஒரு கொடூர சாபமும் ஒரு திகிலான உண்மையும் தான் காரணம். சுமார் 1570 ராஜா மாதவ் சிங்குக்கு மகளாக பிறந்தவங்க தான் இளவரசி ரத்னாவதி. இந்த மாதவ் சிங் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவருக்காகத்தான் இந்த பாங்கர் கோட்டையவே அவரோட அப்பா ராஜா பகவத் சிங் கட்டியிருந்தார். அந்த காலகட்டத்தில் மன்னராட்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கே தெரியும் ஒரு இளவரசினா எவ்வளோ வசதியோடையும் எவ்வளோ அதிகாரத்தோடையும் இருந்திருப்பாங்கன்னு. ஆனால் அதுக்காக இளவரசி ரத்னாவதி அழகில் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது, பேரழகியாகவே இருந்திருக்காங்க. அதனாலேயே பல பேர் அவங்கள கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அழகாக இருந்தாலே ஆபத்துங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களோட அழகில் மயங்கி அவங்க கோட்டையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனை இளவரசி ரத்னாவதியை காதலிச்சிருக்கான். அவன் பேர் தான் சிந்தியா. இந்த சிந்தியா இளவரசி ரத்னாவதியை ஒரு தலையாக காதலிச்சிட்டு இருந்திருக்கான். அதை எப்படியாவது இளவரசி கிட்டையும் சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, பல தடவை முயற்சி பண்ணியுமே அவனால் இளவரசி கிட்ட கூட நெருங்கவே முடியல. ஏன்னா இளவரசினாலே பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, அவ்வளவு ஈஸியாக சாதாரண மக்கள்லாம் அவங்க பக்கத்தில் போயிட முடியாதுல்ல. இப்படி ஒவ்வொரு தடவையும் இளவரசி கிட்ட நெருங்குற முயற்சியில் தோத்து போய்கிட்டே இருக்கிற சிந்தியாவுக்கு ஒரு முறை இளவரசியை பார்க்குற சான்ஸும் கிடைக்கிது. இன்னைக்கு எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லிடணும்னு சிந்தியா நினச்சாலும் அவனுக்குள்ள பயம்தான் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவன் சொல்ல போகிறது ஒரு சாதாரண பொண்ணுக்கிட்ட இல்லை, ஒரு நாட்டோட இளவரசி கிட்ட. கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பாக போனாலும் மரண தண்டனை தான் கிடைக்குங்கிற பயம் சிந்தியா மனசுக்குள்ளே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ விட்டால் இந்த மாதிரி சான்ஸு கிடைக்காதுன்னு தனக்குள்ளேயே தைரியத்தை வரவழைச்சிக்கிட்ட சிந்தியா நேரடியாக போய் இளவரசி ரத்னாவதி கிட்டையும் தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறான். இதை கேட்ட இளவரசி ரத்னாவதி ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிடுறாங்க. ஏன்னா ஒரு இளவரசி கிட்ட ஒரு வேலைக்காரன் காதலை சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க இதை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க சிரிக்க ஆரம்பித்து சிந்தியாவை ரொம்பவே திட்டமும் ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஒரு கோட்டையோட இளவரசி, நீ என்கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன்,
நீ என்னை வந்து காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியான்ற மாதிரி அவங்க கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிடுறாங்க. ஆனாலுமே சிந்தியா தன்னோட காதலை இளவரசி ரத்னாவதிக்கு தொடர்ந்து புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கவும் இளவரசி ரத்னாவதி ரொம்பவே கோபமாயிடுறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கும்னு அவனை எச்சரிச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்படி இளவரசி ரத்னாவதி கடுமையா நடந்துகிட்டதை அவமானமா எடுத்துக்கிட்ட சிந்தியா இதுவரைக்கும் அவங்க மேல அவனுக்கு இருந்த காதல் இப்போ அவனுக்கு வெறியா மாறுது. எப்படியாவது இளவரசி ரத்னாவதியை அடைஞ்சே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வரான். இதுக்காக சிந்தியா அவனோட அப்பா அம்மா கிட்டையும் ஹெல்ப் கேட்டு போறான். இந்த சிந்தியாவோட குடும்ப பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே இந்த பில்லி சூனியம், இந்த செய்வனை, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடியவங்கள ரொம்ப கைதேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இவனுக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை இன்னும் முறையாக ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வந்து இளவரசி ரத்னாவதியை எப்படியாவது அவனோட வசியத்தில் மயக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு தான் அங்கே போய் கற்றுக்க போயிருக்கான். நினச்ச மாதிரியே கொஞ்ச நாள் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அந்த மந்திர தந்திரங்கள் எல்லாத்தையுமே முழுசாக கற்றுக்கிட்டு திரும்பவும் கோட்டைக்கே வரான். அவனும் இளவரசி அடையிறதுக்கு எவ்வளவோ சித்து விளையாட்டுகளையும் சூனியங்களையும் செஞ்சு பார்த்துருக்கான். ஆனால் எதுவுமே அவனுக்கு ஒர்க் ஆகலை. ஏன் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது தான் ராஜாவோட குலதெய்வம் தான் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான். இதனால் ராஜாவோட குலதெய்வத்தை மந்திரத்தால் கட்டி போட்டுட்டா இதை செஞ்சிடலான்னு அதையும் அவன் செய்கிறான். இதோட விளைவாக அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய தீங்கும், அங்கே நிறைய பேர் உயிரிழக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயமெல்லாம் இளவரசி காதுக்கு போகவும் அவங்களோட அரண்மனை ஆலோசகர்களெல்லாம் கூப்பிட்டு ஏன் இப்படி நடக்குது, எதனாலன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது இந்த சிந்தியா திரும்பவும் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இளவரசி ரத்னாவதி அவங்களோட அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களையும் குருமார்களையும் வச்சு யாகங்கள்லாம் செஞ்சு அவங்களோட குலதெய்வத்துக்கு அந்த கட்டு போட்டிருந்ததையும் எடுத்து விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணமான சிந்தியா மேலே பயங்கர கோபமாக இருந்த இளவரசி ரத்னாவதி அவனுக்கு பொதுமக்கள் மத்தியில் வச்சு மரண தண்டனை விதிக்கணும்னு விதிச்சிடறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சுற்றி நிற்கும் போது கொடூரமான முறையில் சித்திரவதை செஞ்சு சிந்தியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. அப்போ சாகிறதுக்கு முன்னாடி சிந்தியா இளவரசி ரத்னாவதிக்கு ஒரு சாபம் கொடுக்குறான். அழகா இருக்குங்கிற திமிரில் தானே நீ இதை செஞ்ச, அதனால நீ பல 100 வருஷத்துக்கு பேயா இந்த கோட்டையில் அலைவ. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை மக்கள் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத இடமா பாலடைஞ்சு போயிடும். இன்னும் இந்த கோட்டை பல பேரோட உயிரை குடிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சாபம். இப்படி அவன் சாபம் கொடுத்து இறந்து போன மறுநாளே அந்த கோட்டை இடிஞ்சு விழுந்து இளவரசியோடு சேர்ந்து பல பேர் அங்கே இறந்து போனதாகவும் அந்த இறந்து போனவங்களோட ஆத்மா தான் அங்கே இன்னும் பேயாளையறதாகவும் உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்தியாவோட ஆத்மா அந்த மன்னர் வம்சத்தையே அழிச்சிட்டதாகவும் அவனோட சாவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மக்களையும் அழிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோட்டை இடிஞ்சு விழுந்தப்போ மீதி இருந்த சுமார் ஒரு 7000 மக்கள் இடம்பெயர்ந்து போய் தான் இப்போ இருக்கிற ஜெய்ப்பூரை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் இந்த கோட்டைக்கு பழைய ஜெய்ப்பூர்னு ஒரு பேர் இருக்குது. ரெண்டாவதாக சொல்லப்படுற கதை அதுவுமே ஒரு சாபத்தினால தான் நடந்திருக்கு. அந்த சாபத்தை கொடுத்தவர் பாலகுருநாத் அப்படிங்கிற ஒரு முனிவர். இந்த கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் இந்த பாலகுருநாத் அப்படிங்கிற முனிவர் ரெகுலராக தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் ராஜா பகவத் சிங் வந்து அவரோட மக்களுக்காகவும் தன்னோட மகனுக்காகவும் ஒரு பெரிய கோட்டையை கட்டணும்னு முடிவு பண்ணுறார். அதுக்காக பல இடங்களை தேடி பார்க்கும்போது இந்த இடம் சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பாலகுருநாத்துங்கிற முனிவர்கிட்டயே போய் அதுக்கான அனுமதியவும் கேட்குறாரு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பல கதைகள்லையும் படங்கள்லையும் பார்த்துருக்கோம், அந்த காலகட்டங்களில் மன்னர்களுக்கெல்லாம் முனிவர்கள் மேலே எவ்வளவு மரியாதை இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரியே முனிவருமே வந்து மன்னர் கேட்டதை அவரால் நிராகரிக்க முடியாததுனால ஒரு கண்டிஷனோட அவர் கேட்டதுக்கும் ஒத்துக்கிறாரு. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல கோட்டையை கட்டிக்கலாம், ஆனால் நான் தியானம் பண்ணுற அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எந்த ஒரு கட்டடமுமே வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கட்டுற எந்த ஒரு கட்டடத்தோட நிழலுமே கூட அந்த தியானம் பண்ணுற இடத்து மேலே விழவே கூடாது. ஏன்னா நான் தியானம் பண்ணும்போது சூரியனோட ஒளி என் மேலே படணும் அப்படிங்கிறதா அந்த கண்டிஷன். மன்னருமே அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே கோட்டையும் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்படுது. இப்படியே கொஞ்ச நாள் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை. கொஞ்ச நாள்லேயே ராஜா பகவத்சிங்கோட பேராசனால அந்த கோட்டையை இன்னும் பெருசாக்கணும், பிரம்மாண்டமாக கட்டணுன்ற எண்ணத்தினால கோட்டையை இன்னும் உயரமாக கட்டுறாங்க. அப்போ அதோட நிழல் அவர் தியானம் பண்ணுற இடத்து மேலேயே விழுந்து அந்த இடமே இருள் சூழுது. நிழல் விழுந்தாலே அந்த இடம் இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதை பார்த்ததுமே அந்த முனிவர் ரொம்பவே கோபமாகி ஒரு சாபத்தையும் கொடுக்குறாரு. உன்னோட வம்சத்துக்காகத்தானே என்னை ஏமாற்றி இப்படி ஒரு கோட்டையை கட்டின, உன்னோட வம்சமே அழிஞ்சு போகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களுமே அழிஞ்சு போவாங்க, அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்ததா கூறப்படுது. இந்த முனிவர் கொடுத்த சாபத்தினால தான் இளவரசி ரத்னாவதிக்கும் சிந்தியாவுக்கும் இடையான அந்த காதலும் அந்த சண்டையும், அந்த சண்டையோட முடிவில் அந்த ஒட்டுமொத்த கோட்டையும் அழிஞ்சதாகவும் இன்னைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் நம்புறாங்க.
இப்படியெல்லாம் பல கதைகள் அங்கே சொல்லப்பட்டாலும் தொல்லியல் துறை அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடம் விலங்குகள் சரணாலயத்துக்குள்ளே இருக்கிறதுனால அங்கே பல ஆபத்தான மிருகங்களும் பல விஷமுள்ள பாம்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் இங்கே மின்சார வசதி இல்லாத காரணத்தினாலையும் தான் அங்கே நைட் டைமில் போக வேணாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போனதுக்கு காரணம் வறட்சியாவோ வாழ தகுதியற்ற இடமா மாறி இருக்கலாம், இல்லைன்னா மிக மோசமான அந்நிய படையெடுப்பு காரணமாக கூட இவங்க போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நமக்கு சில கேள்விகள் இருக்குது. வறட்சியினால தான் மக்கள் இங்கேருந்து போனாங்க அப்படின்னா ஏன் வறட்சி போனதுக்கு அப்புறமா மக்கள் இங்கே திரும்பி வரவே இல்லை? ஏன்னா பல வசதிகளோட பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை, செழிப்பாக இருந்த ஒரு நகரம் திரும்பவும் வறட்சி இல்லாமல் மாறி இருக்கலாம். அப்பவும் ஏன் அவங்க திரும்ப வரவே இல்லை? இவ்வளவு வசதிகள் நிறைந்த இந்த கோட்டையில் கிட்டத்தட்ட 450 வருஷமா எந்த ஒரு மக்களுமே ஏன் திரும்ப வந்து குடியேறவே இல்லை? சரி, ஒருவேளை அந்நிய படையெடுப்பு தான் காரணம் அப்படின்னா அந்நிய படையெடுப்புக்கு அப்புறமா ஏன் அந்த கோட்டையை எந்த ஒரு மன்னருமே மறுசீரமைப்பு பண்ணவே இல்லை? இல்லை அந்த அந்நியெடுப்பு படையெடுப்பு செஞ்சவங்களே அதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தா அவங்க ஏன் இதை திரும்ப ஆட்சி பண்ணவே இல்லை? எல்லா வசதிகளுமே இங்கே இருந்தும் ஏன் எல்லா மக்களுமே இந்த இடத்த விட்டு வெளியேறி போனாங்க? இந்த கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. உண்மையிலேயே மக்கள் நம்புற மாதிரி அங்கே பேய்கள் இருக்கா? சிங்கியாவோட சாபம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கா? இல்லை இதெல்லாம் மக்கள் அவங்களோட பயத்தினால கிளப்பி விட்ட கட்டுக்கதைகளா? இந்த பாங்கர் கோட்டை இப்போ வெறும் சுற்றுலாத்தலம் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற மக்களோட ஒரு பயத்தின் சின்னமாகவே மாறிடுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே இந்த இடத்துல பேய்கள் இருக்குன்னு நம்புறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.